வணக்கம் நண்பர்களே, இது உண்மையோ ஆராய்க. நாம் இன்னைக்கு பார்க்க போற பகுதியோட பெயர் தாக்குபவனும் அவனே, பாதுகாப்பதும் அவனே, போர்க்குணம் கொண்ட அடிமைகள் நாம். இலுமினாட்டிகளால எப்படி ஒரு கொள்கையோ அல்லது நிகழ்வையோ அவங்க விருப்பப்பட்ட விதத்துல வெற்றிகரமா முடிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று, அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாதது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகளவுல அந்த கொள்கையை ஆதரிப்பவன் இவர்களுடைய ஆளா இருப்பான். அதே நேரத்துல உலகளவுல அந்த கொள்கையை எதிர்ப்பவனும் இவர்களுடைய ஆளா இருப்பான். இந்த ஆளை பெரிதாக காட்டுவது ஊடகங்கள், அதுவும் இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இதன் வழியாக எல்லா நிகழ்வையும் திட்டங்களையும் அவர்களுக்கு ஏற்ற வழியில் இவங்களால கொண்டு போக முடியுது. அதே நேரத்தில் நம்ம சாதாரண மக்கள் இந்த ரெண்டு குழுவிலுமே இருப்பாங்க. ஆதரவா இருக்கிற குழுவிலும் இருப்பாங்க, எதிர்குழுவிலும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த கொள்கையை வெற்றி பெறுவதற்காக அல்லது அந்த கொள்கை அழிவதற்காக அடிமட்டத்துல பயங்கரமா உழைப்பாங்க. ஆனா என்ன பயன்? எல்லாம் அந்த தலைமையின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த தலைமை இலுமினாட்டிகளின் கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம எல்லாரையும் அவங்க ஒரு அடிமைகளா பயன்படுத்திக்கிறாங்க. இலுமினாட்டிகள் விழிப்புணர்வு அடைந்த சுய சிந்தனை கொண்ட தனி மனிதனை கண்டுதான் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு குழுவை கட்டுப்படுத்தலாம், ஆனால் விழிப்புணர்வு அடைந்த ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவன் சுயமா சிந்திக்கிறான், அவனுக்குன்னு தலைமை இல்லை, அவன் தான் தலைவன். எனக்கு ஒரு காணொளி கிடைச்சிருக்கு, இதை பத்தி தெளிவா விளக்கியிருக்காங்க. யார் செய்ததுன்னு தெரியல, அவர்களுக்கு நன்றிகள். வாங்க அந்த காணொளியை பார்க்கலாம். இந்த சித்திர காணொளி தலைவர்கள் எல்லாரும் கூட்டுக்களவாணிகள், இலுமினாட்டிகளின் கைப்பாவைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.